இப்போ வந்து சென்னைக்கு வந்தாச்சு. வந்த கையோட புது வீடு பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம். போய் பார்த்துட்டு என்ன டிசைட் பண்ணணும், இல்லைனா வேறு எதாவது வீடு பார்க்கணும். அப்படியே இருந்தாலுமே ரொம்ப டைம் இல்லை. ஏன்னா நாங்கள் 5th வரைக்கும் தான் டைம் கேட்டிருந்தோம். நாளைக்கு பால் காய்க்கிற வேலை. நாளைக்கு பால் காய்ச்சணும், திங்ஸ் நாளைக்கு நைட்டுக்குள்ளே எடுக்கணும். சப்போஸ் இந்த வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா எமர்ஜென்சிக்கு போயிடுவேன். பார்க்கலாம் என்னன்ட்டு. ரொம்ப அலைச்சலாக இருக்குது. இந்த மாதிரி வீடு அலைஞ்சு திரிஞ்சு முடியல சத்தியம். இந்த இடத்துல தான் வாஷிங் மிஷின் வைக்கணுமா? வீடு நல்லா இருக்கு, ஆனால் ஏற்றி கட்டுறேன்னு சொல்லிட்டு குட்டையாக இருக்குது வீடு. வெளியே பக்கத்தில் வர பாரு பக்கத்தில் வீடுனா கொஞ்சம் கஷ்டம் இல்லை, பயம். ஏன்னா இங்கே நிறையா ஜென்ஸாக நின்றுட்டுருப்பாங்க. வீடு பார்த்துட்டு வந்தாச்சு. எனக்கு அந்த பார் பக்கத்தில் இருக்கிறது தான் ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் அங்கே சிசிடிவி எல்லாமே இருக்குன்றாங்க. சிசிடிவி இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் பசங்க விளாட்றதுக்கெலாம் வெளியே தான் போவாங்க. ஈவினிங்க்கு மேலே அந்த சைடு நிற்கிறதே கஷ்டம், அது மாதிரி இருக்குது. அதனால் எனக்கு டபுள் மைண்டாக இருக்குது. இந்த லீஸ்க்கு ஒரு 5 lakh வந்து கொடுத்துருந்தேன் இல்லையா? ஸோ அதனால் ஈவினிங் 4 to 5 வாங்க, நான் உங்களுக்கு கேஷ் தந்துடுறேன்னு சொல்லியிருக்கான். எந்த அளவுக்கு உண்மையாக நடக்கும் தெரியல. ஏன்னா அந்த ஸ்டார்டிங் வந்து பேசுகிறதே என்னால் நம்ப முடியல. நம்புகிற மாதிரி அவர் நடந்துக்கல. அதனால் எனக்கு அந்த 5 lakh வருமா வராதான்ற குழப்பத்தில் இருக்குது. இன்றைக்கி தான் லாஸ்ட்டு டே. சப்போஸ் இன்றைக்கி அவர் வந்து கேஷ் தரலைன்னா நான் வந்து சிவியராக ஒரு ஆக்ஷன் ஈவினிங் 5 o'clock மேலே நான் எடுப்பேன். அது உங்களுக்கு வீடியோவில் வரும், ஆட் பண்ணுறேன். அண்ட் இப்போ இந்த வீடுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஐடியா சொல்லுங்கள். வீட்டோட ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு நான் இதோட அட்டாச் பண்ணுறேன். ஹவுஸ் ஓனர் எல்லார்ட்டையும் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். பார்லர் மாதிரி நான் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசி ஓகே பண்ணியாச்சு. ஆனால் அந்த பார் மட்டும்தான் எனக்கு பிரச்சனை. வீடு வந்து ஷார்ட்டாக இருக்குது, அதெல்லாம் வந்து செகண்டரி தான். பார் பக்கத்தில் வீடுன்றனால முக்கிலே இருக்குது. அதனால் எனக்கு பயமாக இருக்குது. இந்த ஏரியா பக்கத்தில் தான் வீடு, ஒரு 4 street தள்ளி. அது மட்டும் எனக்கு பெரிய யோசனையாக இருக்குது. இப்போ நான் மட்டும் இருந்தேன்னா நம்ம வெளியே போகிறதில்ல, பசங்க வந்து விளாடுவாங்க வெளியே. அந்த ஏரியாவில் மேக்ஸிமம் குடிச்சிட்டு வந்து படுத்து வாசலில் படுத்துட்டு கிடந்தாங்கன்னா என்ன பண்ணுறது, அப்படிலாம் நிறைய யோசனைகள் இருக்குது.